கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதை நெய்யாய் பொழிகிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. நம்ம எல்லாரும் இந்த ஆராதனைக்கு வேண்டி நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை உயர்த்தி இந்த வேளையில் ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த ஆராதனையை நம்ம துவக்குவோம். அப்பா, இந்த நாளுக்காயுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலியினால் இந்த ஆராதனைக்கு கடந்து செல்லுவதற்கு முன்பாக ஸ்தோத்திரங்கள்னால நம்ம இந்த நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கொடுத்த பலத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இடத்துல எங்களை கூட வைத்தீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இதோ கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்தீங்களே அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு மனப்பாட்டின் ஆவே எங்களிடத்துல கட்டளையிடுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில இந்த இடத்துல எங்கள் மத்தியில் வந்து நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் கர்த்தாவே சபையாய் கர்த்தாவே எங்களை உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, ஆராதனை வேலையை நீர் பொறுப்பெடுத்து கொண்டு கர்த்தாவே நாங்கள் இங்கே ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தாவே உமக்கு பிரீதியாகவும் அப்பா உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே அது சுகந்த வாசனையாக இருக்கவும் கர்த்தர் அப்பா எங்களுடைய வாயிலிருந்து துதி சத்தங்களும் அப்பா ஆர்ப்பரிப்பு சத்தமும் கர்த்தாவே வர கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. அதே போல் கர்த்தாவே செய்தியின் வேலையில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா, செய்தி கொடுக்குற மகனை நீர் மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இருதயமானது செவியானது அப்பா உம்முடைய வார்த்தைக்கு திறக்கப்பட்டதாக இருக்கட்டும் கர்த்தாவே. அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களை நீ திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் அப்பா இந்த ஆராதனைக்கு கர்த்தாவே வர முடியாமல் போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த வேளையில் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. அப்பா, வாகன வசதி இல்லாமல் தடைப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் அப்பா சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் நீர் கட்டளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்குரிய ஆராதனைக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தாவே எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து செல்லட்டும் தகப்பனே. அப்பா, நாங்கள் அப்பா வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாக சொல்லாமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட ஆண்டவர் நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். நம்ம வாசித்த சங்கீதம் 65 அதில் வசனமானது 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: யூ crown the year with bounty, your wagon tracks overflow with abundance. Hallelujah. So அவருடைய he is telling us the wagon tracks with overflow with abundance, the pastures of the wilderness overflows, the hill girds themselves with joy. Hallelujah. ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இல்லையா? நம்மளுடைய வாக்குத்தத்த வசனமும் இதை ரிலேட் பண்ணி தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஆலயத்தின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் திருப்தி ஆக்குவேன் ஆண்டு சொல்கிறது. அபண்டன்ஸ் வில் கம் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். இந்த வேளையில் கூட இது நம்ம பண்ணணும். இந்த அபண்டன்ஸ், இந்த பாண்டி, இஃப் யூ வாண்டட் டு என்ஜாய் இன் அவர் லைஃப்ஸ், நம்ம ஒன்றே தான் பண்ணணும், துதிக்க ஆரம்பிக்கணும் ஆண்டவரை. ஸோ வென் வி ஸ்டார்ட் டு வர்ஷிப் காட்
நான் அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் நான் வர்ஷிப்பை மற்ற நான் ஜஸ்ட் ஒரு 2 minutes நான் சொல்லிவிட்டு we will get into worship. ஜானில் ஆண்டவர் வந்து ஒரு சமாரிட்டன் விமன்கிட்ட பேசுகிறாரு, ஜான் சாப்டர் 4. ஸோ கிளியராக சொல்கிறார் ஆண்டவர் அவங்கள்ட்ட போயிட்டு, he chose that Samaritan woman. அந்த Samaritan woman எப்படிப்பட்ட விமன் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். But he chose that woman and he said to her, "Women, believe me, the hour is coming when neither on this mountain nor in Jerusalem will you worship the Father. You worship what you do not know. We worship that we know, for salvation is from the Jews." அடுத்து அப்படியே வந்து இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்து அடுத்து சொல்கிறாரு, "But the hour is coming and is now here when the true worshippers will worship the Father in spirit and truth." ஸோ ஆண்டவர் எப்படிப்பட்ட வர்ஷிப்பர்ஸை டிமாண்ட் பண்ணுறாரு? இஸ் வர்ஷிப்பிங் ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் who will worship him in truth and spirit, in spirit and truth. Hallelujah. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அடுத்த வசனம் சொல்கிறது, ஏன்? For the Father is seeking such people to worship him. He is seeking, அவர் வந்து தேடுறார் அப்படிப்பட்ட ஜனங்கள் என்னை வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா? ஆண்டவர் தேடுற ஜனங்களா நம்ம இருப்போமா இந்த வேளையில்? ஹalleluya. கர்த்தர் தேடுகிற ஜனமாய் he is going to seek and he is going to find us. அவர் தான் நம்மளை கண்டுபிடிச்சிருக்கிறார். It's not we who has found him, he has found us. ஹalleluya. அநேகர் உலகத்தில் கோடி ஜனங்க மக்கள் இருக்கும்போது why you and me here? Hallelujah. It's not by accident. God has a purpose for you to come here this afternoon and worship him in spirit and truth. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி God is spirit and those who worship him must worship. Not can worship, should இல்லை, must worship. சொல்லிட்டாரு, you will worship in spirit and truth. I'm seeking such person. அடுத்து சொல்றாரு, you must worship in spirit and truth. ஹalleluya. எத்தனை பேர் இந்த வேளையில் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? எல்லாரும் நம்ம வந்திருப்போம் நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் பழைய ஏற்பாடில் லெவிட்டிகஸில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, லெவிட்டிகஸில் க்ளீனாக 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் எப்படிப்பட்ட ஆஃபரிங் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட வர்ஷிப் இப்படிப்பட்ட வர்ஷிப் நான் அக்செப்ட் பண்ணி பண்ணுறாரு. அடுத்தது இப்படிப்பட்ட வர்ஷிப் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாரு. ஸோ we will see where we belong to. ஆண்டவர் சொல்கிறாரு, இது வசனமானது, laws for the grain offering. When anyone brings a grain offering as an offering to the Lord, the offering should be a fine flour. அது வந்து ஃபைன் ஃப்ளாராக இருக்கணும். he shall pour oil and put frankincense. அது வந்து ஒரு இட்ஸ் அ கம், அது வாசனை ஓகே, இட்ஸ் அரோமா கொடுக்குற ஒரு மெட்டீரியல், ஒரு கம் அது. ஸோ அந்த மெட்டீரியலை போடுங்கன்றாரு. அது போட்டால் என்ன பண்ணும்? அது வந்து பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்காது. ஒரு கம்ன்றது பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல் இல்லை. பட் வென் இட் ஸ்டார்ட்ஸ் burning, what does it do? It gives aroma. உங்களுடைய இந்த இடத்துல வர்ஷிப்பு ஆண்டவருக்கு என்னவா இருக்கணும்? ஒரு அரோமாவாக இருக்கணும். ஹalleluya. இந்த வேளையில் எந்த சிச்சுவேஷன் நம்ம வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த சூழ்நிலை, எந்த கேள்வியோட, எந்த எதிர்பார்ப்போட, எந்த ஒரு நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஹalleluya. தோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பட் உங்களோட உள்ளத்தின் ஆழ்த்த ஆண்டவர் மாத்திரம் அறிஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரை நம்ம ஆராதிப்போம். அதே மாதிரி அப்படிப்பட்ட ஃப்ராங்கின்சன்ஸ் யூஸ் பண்ண சொல்கிறாரு. அது கூட என்ன தெரியுங்களா? ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபைன் ஃப்ளோர் எடுங்க, ஆயில் எடுங்க, வித் ஆல் இட்ஸ் ஃப்ராங்கின்சன்ஸ். அப்போ ஃப்ராங்கின்சன்ஸு மீதி உள்ளதெல்லாம் இவங்களுக்கு ப்ரீஸ்டுக்கு போயிடுது. ஃப்ராங்கின்சன்ஸ் யாருக்கு போகுது? ஹalleluya. அடுத்து நெக்ஸ்ட் இதுலேயே அப்படி சொல்கிறாரு 11th, no grain offering that you bring to the Lord shall be made with leaven, for you shall burn no leaven nor any honey as a food offering to the Lord. நீங்கள் இது பண்ணுங்க, ஆனால் லீவனாக இருக்கிறதோ ஹனியோ கொண்டு வராதிங்க. சில டைமில் we can bring so much of sweet things to the Lord. ஆண்டவர் நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ண sweet things we can tell. But are we practicing in our real life? Including me and everyone. நம்ம இதை வந்து ஆராய்ந்து அறிகிற நேரமாக இருக்குது ஆண்டோட சமூகத்தில். ஹனின்றது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது,
பட் அது நெருப்பில் பட்டோடனே, ஆயிலில் பட்டோடனே எப்படி ஆகிடும்? அது கருகி ஜார் ஆகிடும். திஸ் வேர்ட் ஸ்போக் டு மீ அ லாட். அதனால ஆண்டோட சமூகத்தில் கேன் வி ஆஸ்க் காட், ஆம் ஐ கோயிங் டு பி அ ஃப்ராங்கின்சென்ஸ் ஆர் ஆம் ஐ கோயிங் டு பி அ ஹனி? எதவா இருக்க போகிறோம் நம்ம ஆண்டருக்கு? ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோவாமா இருக்கும். அவரை துதிக்கலாம், அவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டு சமூகத்தில் கொஞ்ச நேரம் முடிஞ்சால் நீங்கள் எந்திரிச்சு நின்று கூட நீங்கள் வர்ஷிப் பண்ணலாம். ஆராதனை ஆராதனை ஏசப்பா, உமக்கு தூய ஆவியே உமக்கு ஆராதனை என்று சொல்லி ஆண்டோட நாமத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் அவர் ஆராதிக்க போகிறோம். இஃப் யூ வாண்டட் டு கெட் அப் அண்ட் ஒன்லி 20 minutes தான் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம் ஆண்டவரை. இந்த 20 minutes முழுமையாக ஆண்டவருக்குடைய சமூகத்தில், எஸ் ஓ லார்ட், ஐ எம் ஹியர் டு வர்ஷிப் யூ இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவாங்க சமூகத்தில். ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை என்று பாடுவோம்.
ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு கிளாப் ஆஃபரிங் கொடுப்போமா? ஹalleluya. ஆமாண்டவரே, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே. மேசியாவே உமக்கு ஆராதனை ஆண்டவரே. எங்கள் மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம், எங்களுடைய ஆண்டவரே ஆராதனை உமக்கு உகந்த ஒரு ஆண்டவரே அரோமாவாய் மாறட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவரா இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. There is fullness of joy in the house of the Lord. Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய fullness of joy நீங்க கொடுங்கப்பா. எங்களை ஒவ்வொருடைய இருதயங்களை சந்தோஷத்தினால சமாதானத்தினால் நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா, அப்பா எங்கள் அன்புள்ள தேவன் நீர் அப்பா. நீர் அன்பாவே இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை, நான் எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். அது தொடர்ந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னுள்ளம் தேவன் பால். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஐயா வாழ்க வாழ்க என்று சொல்லி இந்த பாட்டை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். எல்லா கரங்களை தட்டி we want everybody to be involved in worship. Hallelujah. இங்கே இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, நம்மளுடைய ஸ்பிரிட் இன் சைலன்ஸ் we can start worshiping Father. Hallelujah. ஆண்டவரை நம்ம துதிக்கும் பொழுது இன்சின்சியர், ட்ரூத்னா இன்சின்சியர் இல்லைங்களா? ட்ரூத்தா ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். Hallelujah. ஆராதிக்கும் பொழுது விடுதலைகள், சுகம், பெலன், கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த வேளையில செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் நாமத்தை போற்றிடுவே. Yes Lord. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி உயிர் தந்த தெய்வமே நீ. எஸ் லார்ட். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தி உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற ஆமாண்டவரே ஆறுவே நீரப்பா. இயேசுவே என்ற ஆறுவீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே என்று பாடுவோம். தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறி வாக்கு மாறாதவர். வானம் பூமியும் யாவுமே மாறி வாக்கு மாறாதவர்.
வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. இன்னொரு முறை சொல்லுவோமா ஆண்டவர் சமூகத்தில்? ஐயா நீர் வாழ்க ஆண்டவரே, அப்பா நீர் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆண்டவரே உம் நாமத்தை வாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே you're worthy of all our praises, oh Father God. You're worthy of all our glory ஆண்டவரே. ஏசப்பா உங்களை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் அப்பா, உங்களை அதிகமாய் நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நேசிக்க we wanted to, Lord Jesus. யோபு தான் எல்லாவற்றையும் இழந்த போது ஆண்டோட சமூகத்தில் he is worshipping. நம்ம வாசிக்கிறோம், he kneeled and he worshipped the Lord and he said, the Lord has given and the Lord has taken and blessed be the name of the Lord. Hallelujah. எப்படிப்பட்ட worship பார்த்தீங்களா? Hallelujah. ஆபிரகாம் மோரியா மலையில ஏறுறாரு, ஏறின பொழுது தன் ஒரே புத்திரனை அவர் பலி கொடுக்கிறாரு. Hallelujah. லிவிங் சாக்ரிஃபைஸா இந்த வேளையில எப்படிப்பட்ட worship பண்ண அவர் போனார் இல்லையா? But God honored his worship. அப்படிப்பட்ட trials and tribulations, temptations, conditions நம்ம லைஃப்ல நம்ம போயிட்டு இருக்கும் போது ஆண்டவரை நம்ம ஆராதிக்க ரெடியா இருக்கிறோமா? ஆண்டவர் வந்து தன் ஜீவனை விட்ட பொழுது திரையானது அப்படி கிழிக்கப்பட்டது. இந்த வேளையில நம்மளுடைய ஃப்ளஷ் நம்ம கிழிக்கலாமா ஆண்டோட சமூகத்தில்? ஆண்டவரே we tear apart our flesh, Lord. ஆண்டவர் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, எல்லாவற்றிலும் வெறுத்து உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அதை ஒரு பாடலாய் பாடுவோமா? உம்மையே நேசிப்பேனப்பா, உம்மையே நான் நேசிப்பேனப்பா, எந்த சூழ்நிலையுமே நேசிப்பேன் ஆண்டவரே என்று பாடுவோமா ஆண்டவர் சமூகத்தில்? பின்தொடர்வன் ஆண்டவரே அப்பா,
ஆண்டோட சமூகத்தில் சொல்லுமா, ஆண்டவரே நான் பின் திரும்ப மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய சிலுவை எங்களுக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தாவே, நான் பின் திரும்ப மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் உம் பாதத்தை பிடித்துக் கொள்வேனே சப்பா. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே பாதங்களுக்கு உம்முடைய வார்த்தை உம்முடைய வசனம் வெளிச்சமும் தீபமா இருக்கிறது கர்த்தாவே. நீங்க எங்களை நடத்துங்கப்பா. உம் பாதத்தையே நாங்க பிடிச்சுக்கிறோம் ஏசப்பா, உண்மையே பிடிச்சுக்கிறோம்ப்பா. நீ நடக்கும் வழியில எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் வந்தவர்கள் இந்த ஒரு நிமிஷம் கூட இங்க வேஸ்ட் ஆகாதபடிக்கு அவங்களை பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்க ஆண்டவரே அவங்களை மறுரூபப்படுத்தி கர்த்தாவே, அவங்களை குணப்படுத்தி கர்த்தாவே, அவங்க ஆண்டவரே செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் சந்தோஷம், சமாதானம், ஆண்டவரே அப்பா சுகம் இவர்கள் அழைத்து செல்ல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் மகிமைப்படுவீராக ராஜா, நீர் உயர்த்தப்படுவீராக ராஜா, உம் நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஆண்டவரே சிங்காசனத்திலிருந்து கர்த்தாவே எங்களை உற்று பார்த்து கொண்டும் எங்களை தேடிக்கொண்டிருக்கிறீங்க அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் கனத்தை எடுத்துக்கொள்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. நடக்க போற மீதி உள்ள ஜெப பாகத்தை நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க அப்பா. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிறோட தாசனை மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. எனக்கும் எங்களுக்குமா இருக்க ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் புறப்பட்டு வரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Check.
மனசே 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 அலையாதே மனசே சிதையாதே வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பதிலே நிறைவேறா விருப்பம் ஆயிரம் இருக்கும் இமைக்கும் பொழுதினிலே நிலை மாறும் நிறைவேறும் ராஜாவின் மடியில் விளையாடும் அழகு செல்ல பிள்ளை எல்லாம் சரியாகும் விளையாடு மகிழ்வோடு காத்திருந்த நேரம் மாறி பூக்கும் நேரம் வரும் நீ பூத்து காய்த்து கனி கொடுத்து வாழ்க்கை மாறிவிடும் உன்னை பார்த்து நகைத்த உறவுகள் எல்லாம் மீண்டும் கூட வரும் பிறந்தவன் என்று ஊரே பேரு சொல்லும் மனசே 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 மனசே. Thank you. Well done, Judah and Kings. Beautiful to hear. இன்னொரு முறை கிளாப் பண்ணிடலாமா? அழகான வாய்ஸ், அழகான கீபோர்ட் பிளேயிங். காட் bless you. பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவாராக. நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு பேசும் வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமாக வெளிச்சமாக எங்கள் பாதையை செவ்வாய்ப்படுத்த உதவி செய்யும். எங்கள் இருதயத்தில் உடைய வார்த்தையாகிய அந்த மன்னாவை பொழிய செய்து அது பலன் தர உதவி செய்யும். இதனால் அநேகருக்கு அநேக வாசல்கள் கர்த்தர் திறக்கும்படியான ஒரு நாளாய் அமைய கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். சரி, நம்ம ஜட்ஜ்மெண்ட்னுடைய சீரியஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாகவே ஜட்ஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு குட்டி குவிஸ் நடுவில் இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். போன வாரம் உங்களுக்கு நான் எடுத்த சப்ஜெக்ட் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா போன வாரம் சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குதா? எஸ் தம்பி, ப்ராமிஸ். வெரி குட் ஜெஃபில், வெரி குட். So who's ready to tell the promise of this year? You know? You want to tell? You tell, come on. Promised land. You have to tell the promise verse. Anyone is ready? Oh, Katie is ready. Very good, Katie. Tell. Come on.
They shall be abundantly satisfied with the fullness of your house, and you shall give them drink from your river of delight. Psalm 36, verse 8. Okay, you have a gift pending. Well done, Katie. God bless you. ஸோ போன வாரம் அதை தான் நம்ம பார்த்தோம், ப்ராமிஸ் ஆஃப் த இயர். ஸோ கர்த்தர் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவருடைய வாக்கு தத்தத்தினால கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இன்றைக்கி நான் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் தான் எடுத்து வந்திருக்கிறேன். ஜெபம். என்னங்க ஜெபத்தில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஜெபத்தில் ஒரு சில ஜெபங்களை நம்ம மறந்துருக்கிறோம். ஒரு சில ஜெபங்களை புதிய ஏற்பாட்டு சபை பேசுவதில்லை. வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தட். நான் இன்றைக்கி இங்கிலீஷில் சரியாக பண்ண முடியல, எனக்கு டைம் பத்தலை. இது கீப் ஆன் மெடிடேட்டிங், ஐ வாண்ட் டு கன்சைஸ் இட். இது ஒரு பெரிய ஸ்டடி, அதை கன்சைஸ் பண்ணி குட்டி டைமில் நம்ம கொடுக்கணும். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. லாஸ்ட் இயர் நான் ப்ரேயர் பற்றி ஒன்று எடுத்தேன். தெர் வாஸ் அ குட் ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் தட் டாபிக் when it was preached. I spoke about intercession, prayer of intercession. ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசுகிற ஜெபம்னு சொல்லிட்டு எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம காட்டேஜ் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நிறைய பேர் வந்து காட்டேஜ் ப்ரேயரில் நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா இன்டர்செஷன் ப்ரேயர் வந்து எப்படின்னா, இட்ஸ் அ ரிக்வயர்ட் லா ஃபார் த நியூ கவர்னன்ட் பீப்புள். கர்த்தரை அறிந்து கொண்ட நமக்கு. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்னுடைய மெயினான டாஸ்க் என்ன தெரியுமா? ரோமருக்கு எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26, 28. அப்படியே என்ன பண்ணுறாரு ஆவியானவர் நமக்காக? எந்த இடத்துல? எப்போல்லாம் நம்ம லோவாக இருக்கிறோம்ல, ஐயோ யாரும் கண்டுக்கலையே, ஆம் ஐ எ ஃபெயிலியர், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது இன்னும் நடக்கலையே, முடியலையே, எப்போல்லாம் நம்ம ஸ்பிரிட் ரொம்ப கம்மியாகுதோ, எப்போல்லாம் நமக்கு பலவீனமாக இருக்கிறோமோ, ஹோலி ஸ்பிரிட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீ ஸ்டார்ட்ஸ் ப்ரேயிங் ஃப்ரம் வேர்? பரலோகத்தில் இருந்தா? ஹீ ஸ்டார்ட்ஸ் ப்ரேயிங் ஃப்ரம் வேர்? நமக்கு உள்ளே இருந்து நமக்காக விண்ணப்பம் பண்ணுறாராம், நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாம். ஏன்னா ப்ரேயருக்குன்னு ஒரு சில சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்குது. ப்ரேயர் எப்படி பண்ணணுன்ற காரியங்கள் இருக்குது. தேவனிடத்தில் எப்படி போகணுன்னு இருக்குது. ஐயோ அப்படிலாம் தெரியாதுங்க, ஏன் சின்ன குழந்தை ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டாரான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. பைபிள் ப்ராப்பராக படிக்கணும், வேதம் ஒழுங்காக தெரிஞ்சுக்கணும், வேதத்தின் சட்டத்திட்டங்களை அறிஞ்சிக்கணும், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு புரியணும். இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா கையில் புக் இருக்குது, இந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கணும். அப்போது என்ன பண்ணுறாராம் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து விண்ணப்பம் பண்ணுறாரு. நம்ம யோசிக்கவே தேவையில்லை, யாரும் என்னை கண்டுக்கல, யாரும் எனக்காக ஜெபம் பண்ணல, நம்ம யோசிக்க தேவையில்லை. எப்போல்லாம் வி ஆர் கோயிங் டவுன், எப்போல்லாம் நம்ம ஸ்பிரிட் கம்மியாகுதோ என்ன பண்ணுறாராம் ஹோலி ஸ்பிரிட்டை? ஹீ ஸ்டார்ட்ஸ் இன்டர்சீடிங் ஃபார் அஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். நமக்கு பண்ணாமல் kids, do you know who's praying from you? Holy Spirit. For whom? யாருக்காக ஜெபம் பண்றாரு? நமக்கு என்ன தேவைன்றதுக்காக he starts praying from you inside. Say amen. It's a greatest gift God has given. அதனால தான் ஏசப்பா என்னன்ற, நான் போன உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். கிரேக்க பாஷையில் ஹெல்ப்னு சொன்னால், இப்போ பாருங்களேன், இந்த கீபோர்டு இருக்குது, இந்த கீபோர்டை நம்ம தூக்கணும்னு சொன்னால் நான் இந்த பக்கம், இன்னொருத்தர் அந்த பக்கம், somebody is helping us to lift. ஸோ நம்ம தனியாக எதையும் தூக்க வேணாம், ஹோலி ஸ்பிரிட் கூட இருக்கிறாரு. நம்ம ஒரு பக்கம் கை பிடிச்சாவே போதும், இன்னொரு பக்கம் அவர் கை இருக்கும் நம்மளை தூக்கி சுமந்து செல்வதற்கு. தட் இஸ் கால்டு ஹெல்ப்பர். ஹூ அப்படியே பாதி சுமையாக அவர் சுமந்து கர்த்தர்கிட்ட கொண்டு போகிறாரு. Even when we are going down, Holy Spirit is praying from us. That is the part, that is the play, that is the role Holy Spirit is playing right now. He starts praying for us. அந்த விசுவாசம் நம்பிக்கை இருந்துச்சுனாவே இந்த இன்டர்செசரி ப்ரேயர் வந்து கரெக்டாக நடந்து போகும். இப்போ அதே அடுத்த வசனம் பாருங்களேன்,
27 அவர் பாருங்க என்ன பண்ணுறாரா, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஸோ நம்ம உள்ள என்ன வச்சுருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இது எதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பரலோகத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக நடந்துனே இருக்கும் தெரியுமா. இன்றைக்கி நான் சொல்ல போகிற வசனங்கள்லாம் நம்ம பார்த்துனே வந்தோம்னு சொன்னால் ஈவன் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் பெட்டர். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 2 நான் பிரதானமாய் புத்தி சொல்லுகிறது என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் செய்ய வேண்டும். ஸோ we have to start praying as Holy Spirit is praying for us. We have to start praying for one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணினே இருக்கணுன்றது தான் பிரதானமான புத்தியை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். we have to pray for each other. ஸோ அப்போ சர்ச்சுக்கு அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி we all prayed for children and future generation இல்லையா. இந்த தேசத்துக்காக, இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, யூத் பிள்ளைகளுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபம் பண்ணுற ஒவ்வொரு காரியங்களையும் சபையினுடைய கடமை, சபையினுடைய வேலை, இட் இஸ் டு மேக் த சர்ச் டு ப்ரே, மேக் த சர்ச் டு வர்ஷிப், மேக் த சர்ச் டு லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட், மேக் த சர்ச் டு வாக் இன் த வேர்ட் ஆஃப் காட். இதெல்லாம் சபையினுடைய கடமைகள். சபை செஞ்சுன்னு இருக்கு. அதனால தான் இந்த இன்டர்செஷரி ப்ரேயரை லாஸ்ட் இயர் நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு டியூஸ்டே ஈவினிங் லெட் அஸ் ஆல் ப்ரே ஃபார் ஒன் another. அதில் போயிட்டு நம்ம அமெரிக்காக்காக இந்தியாக்காகலாம் ஜெபம் பண்ணுறதில்ல. சபையில் இருக்கிறவங்க சபையினுடைய தேவைகள், சபையில் வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் கொடுக்குற விண்ணப்பங்கள். சப்போஸ் பாருங்களேன், நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க, அவங்க ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்கலாம், பேட் ஷேப்பில் இருக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு பேஷண்ட் பார்த்தோம், அதனுடைய நிலைமை ரொம்ப இதாக இருந்துச்சு, ஜெபம் பண்ண முடியுமா. இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ளே போடுறது. திஸ் ஆல் வி டூ இன் த காட்டேஜ் ப்ரேயர். அந்த டைம் இஸ் ஃபுல்லி டெடிகேட்டட் டு ப்ரே ஃபார் ஒன் another. நமக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், நம்முடைய அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணினே இருக்கணும். இது செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் நியூ கவர்னன்ட் சர்ச்சுக்கு. நம்ம நியூ கவர்னன்ட் சர்ச்சாக இருக்கிறதுனால we are very responsible to pray for one another. ஏசாமி வரும்பொழுது, அவர் கேட்கும் பொழுது, அவர் நிற்கும் பொழுது இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் பரலோகம் போகிற காரியங்கள்லேயே நிறைய சிக்கல்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஜெபம் பண்ணுவது ரொம்ப அவசியமாக இருக்குது. யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் அவன் சேரு இப்போ மாத்துறாரு. யோபு அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜெபம் பண்ணால் அவனுடைய அந்த பாண்டேஜை கர்த்தர் உடைக்கிறாரு. God is expecting us to pray. ஏசாயால கேட்குறாரு, ஏன் யாருக்கு விண்ணப்பம் பண்ணுறதில்ல ஆண்டு, ஜனங்க யாருமே இல்லையா, இவங்களுக்காக நிற்கிறதுக்கு யாருமே இல்லையா. ஸோ இந்த காரியங்களை சபை செய்வது ஏற்ற காரியமாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுக்க போகிற டாப்பிக்கு நான் வந்துடுறேன். இது போன வருஷம் நான் எடுத்த டாபிக். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஃப்ரெஷ் இட் அண்ட் ஆஸ்க் எவ்ரி ஒன் டு கம் அண்ட் ஜாயின் த ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், காட்டேஜ் ப்ரேயரில் எல்லோரும் இணைஞ்சு ஜெபிக்கணும். அது கர்த்தர் கேட்பார், நிச்சயமாக கேட்பார். இந்த பட்டணத்துக்கு நான் எதுக்கு உங்களை கொண்டு வந்தேன்னு கேட்பார். எதுக்கு நான் உங்களை இந்த சிட்டியில் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன், எதுக்கு நான் மேன்செஸ்டருக்கு கொண்டு வந்திருக்கிறேன், எதுக்கு உங்களை இந்த சபையில் வச்சுருக்கிறேன், நீங்கள் ஏன் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணல, ஏன் என் மகளுக்காக ஜெபம் பண்ணல, ஏன் அந்த நபருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலன்னு கர்த்தர் கேட்பார். We should be very responsible because God is watching and writing every day. நம்ம தினந்தோறும் செய்கிற என்னென்ன காரியம்னு ஆண்டவர் எழுதி வைக்கிறார். அப்போ மாதத்தில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரு, வாரத்தில் ஒரு ஜெபம் 1 மணி நேரம், அது நீங்கள் எங்களோடு கூட ஜெபிக்க முடியாது. நான் மீண்டும் அழைக்கிறேன். புதுசாக வந்தவங்களுக்கு we invite you, please come and join, let us pray. Amen. We'll pray for you also. இன்றைக்கி நான் எடுக்க போகிற இந்த சப்ஜெக்ட்லேருந்து சங்கீதம் 65வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம் வாசிங்க. Psalm 65, 1-2. தேவனே, ஒரு மைக் அங்கே கொடுத்துலாமா கார்ட்லெஸ். தேவனே, சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது,
பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். இன்னைக்கு நான் எடுக்க போகிற டாபிக் வந்து பொருத்தனை ஜெபம். பொருத்தனை ஜெபம் இங்கிலீஷில் அப்படியே வாசிடுங்கம்மா. இது நல்ல O God, O God belongs, first one. First O God verse. belongs to you in Zion. We will fulfill our vows to you. ஓகே, we will fulfill our vows to you. பொருத்தனை ஜெபம். எத்தனை பேர் பொருத்தனை ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? கொஞ்சம் பேர் பண்ணியிருக்கிறோம். எத்தனை பேர் மறந்துட்டோம் பொருத்தனை ஜெபத்தைய? சில டைமில் மறந்துடுறோம். பொருத்தனை ஜெபம்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வோவ் இதில் உங்களுக்கு குட்டி டைம் தான் இருக்குது. பட் ஐ வாண்ட் டு டீட்டெயில் இன் திஸ் ப்ரேயர். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த ஜெபம் வந்து நிறைய கதவுகளை திறந்துடும் பாருங்களேன். நிறைய அடைப்பட்ட வாசல்களை கத்த திறப்பார். பொருத்தனை ஜெபம்ன்றது வேதத்தில் அப்படியே ஒட்டி வந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம். இப்போ சர்ச் வந்து இப்போ இருக்கிற நாட்களில் இதை பேசுறதில்லை அவ்வளோவா. நீங்கள் இந்த பொருத்தனை ஜெபத்தை குறித்து அவ்வளோ பேசுறதில்ல. பொருத்தனை ஜெபத்தை குறித்து பேசுனா சம்டைம்ஸ் ஃபினான்ஷியல் நீட்ஸ் சர்ச் சந்திக்கிறதுக்கு அது பேசலாம். பட் இது நம்ம வேற பொருத்தனை ஜெபம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது. சங்கீதத்தில் 65 வாசிக்கிறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பைபிள் ரீடிங்லேயும் வாசித்தோம். சியோனிலே உமக்கு துதி ஆனந்தம் அமைந்து காத்திருக்குது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும், ஜெபத்தை கேட்கிறவரேன்னு இருக்க முடியும். அது அந்த கமா பொருத்தனை ஜெபம் இது ஒன்றாவே வருது. இப்போது இந்த பொருத்தனை குறித்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் பொருத்தனை நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்களேன். என்னென்னலாம் பொருத்தனை நம்ம பண்ணிக்குவோம் சொல்லுங்கள். யாருன்னா இதுவரை நான் இதை பொருத்தனை பண்ணால் அது நடந்துருக்குது. யாருன்னா ஒரு சாட்சிங்க சும்மா ஒரு குட்டியாக சொல்ல முடியுமா? நான் ஒன்று பொருத்தனை பண்ணேன், கர்த்தர் செஞ்சார், எனக்கு பொருத்தனை பண்ணீங்க. ப்ரைஸ் காட். அதை பாருங்கள். ஆண்டவரே நான் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை சாப்டர் படிப்பேன், நான் வேதத்துக்கு நான் மெடிடேட் பண்ணுறேன், ஐ வாண்ட் டு கெட் அ குட் ஸ்கோர். ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் செய்தார். வேற சொல்லுங்கள் சிஸ்டர். ப்ரைஸ் காட். உங்கள் வீடு நான் கட்டுறாண்டவரை எங்களுக்கு ஒரு வீடு நீங்கள் கட்டுவீங்கன்னு நான் பொருத்தனை பண்ணி கொடுத்தேன் என் கையில் இருக்கிறத. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ப்ரேயர் ஆஃப் வோவ் அல்லது பொருத்தனை ஜெபம். இந்த பொருத்தனை ஜெபம்ன்றது எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் பைபிளில் ஒரு கேரக்டரை ரொம்ப நீங்கள் உத்து பார்த்துனே இருக்கணும். பைபிளில் ஒரு நபரை நீங்கள் ரொம்ப உத்து பார்க்கணும். அவர் என்ன பேசியிருக்கிறாரு, என்ன செஞ்சுருக்கிறார், அவர் என்ன பண்ணாருன்னு நீங்கள் பார்த்துனே இருந்தாவே ஆடு மேய்க்கிறவன் கூட ராஜாவாக முடியும்னு சொல்ல முடியும். இப்போ நமக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் யாருன்னு. யார்? தாவீதை நான் ஏன் ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன், ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கினே இருப்பேன்னு சொன்னால், தாவீது வந்து ஒரு ஸ்பெஷல் மேன். ஏன்னா ஏசப்பாவே சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு நபர் பூமியில் யாருன்னு சொன்னால் தாவீது ஒன் ஆஃப் த பர்சன். அதுவும் அந்த ஒரு டைட்டில் வேறு எந்த நபருக்குமே கொடுக்கல கர்த்தர். என் இருதயத்துக்கு ஏற்றவன், மேன் ஆஃப் மை ஓன் ஹார்ட்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியல, சைக்காலஜிக்கலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாரும் வச்சுக்கிறது இல்லை. இப்போ காலகட்டத்திலாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் உயிர் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. உனக்காக உயிரே கொடுப்பேன்டான்லாம் வந்து நிற்பாங்க. இப்போ அது ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ எல்லாம் அவங்கவுங்க வாழ்ந்துக்கிறாங்க. இந்த 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 மாதிரி உறவுகள் ஏற்படுறது, இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒரு ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் நம்மளை பற்றி புரிஞ்சுருப்பாங்க. நம்ம கோவப்படும் போது தெரியும் அவங்களுக்கு என்னென்னு, அவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான் போல், அவன் கோவப்பட்டானா ஏதோ காரணம் இருக்கும், கோவப்பட மாட்டாங்க. ஃப்ரெண்டு வந்து என்னென்னா நம்ம தப்புலாம் பண்ணிட்டு போய் சொன்னால் கூட நாளைக்கும் அவன் ஃப்ரெண்டு தான்.
என்ன தப்பு, பெரிய தப்பு, அப்படியே ஒரு மர்டர் பண்ணிட்டோன்னு போய் சொன்னால் கூட, ஏய் என்னடா அப்படி பண்ணிட்டேன், சரி நான் அது மறைச்சி வைக்கிறேன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? தட் இஸ் கால் அ ஃப்ரெண்ட். A friend will never point something and catch you. அப்படி என்னன்னா எல்லார்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட் ஆக முடியாது. அந்த ஒரு நபர்கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆகும். என்னென்ன, he knows everything. He knows my ups and downs. He knows my negative and positive. But still he is a friend for me. அதுதான் ஃப்ரெண்டு. அதை இப்போ யாரும் பண்ண முடியல. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஃப்ரெண்டுன்னு ரொம்ப ஒரு யோசனையாக இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு காரியங்கள் மாறி போயிருக்கும். நம்ம மேபி கொஞ்சம் பழைய ஆட்கள் கொஞ்சம் பேருக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாமே தே நோ எவ்ரி திங், தே வில் பி தேர் ஃபார் அஸ். வீட்டில் போய் திடீர்னு ஃபோன் இது பண்ணால் கூட வீட்டில் போய் சொல்லலாம் தாராளமாக சரளமாக வரும். பொய்கள் நமக்காக பேசுவாங்க. இப்படி நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஹார்ட்டை நல்லா கண்டுபிடிச்சி வச்சுக்கினா தாவீது கர்த்தரை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கின்னு இருக்கிறார். He knows about God. எந்த டைமில் அவர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், வீட்டில் எப்படி இருந்தால் அவருக்கு பிடிக்கும், என் மனைவி கிட்ட நான் எப்படி இருந்தால் அவருக்கு நான் வந்து கரெக்டானவனாக இருப்பேன், என் கணவன்கிட்ட நான் எப்படி இருந்தால் அப்படி இருப்பேன், என் வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி இருக்கணுன்ற ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு கர்த்தரை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்த மனுஷன் தாவீது. இப்போ தாவீது வந்து பார்த்திங்கன்னா, தாவீது வந்து நம்ம அப்படியே அவர் என்ன ஃபாலோ பண்ணுறாரு, அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு, அவர் எந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி போகிறாருன்னெலாம் பார்த்து வச்சுட்டோன்னு சொன்னால், வீல் பி லைக் God can tell this child special. He is or she is man or woman of my own heart ன்னு ஆண்டவர் சொல்லுவார். பயங்கர அட்வான்டேஜஸ் இருக்குது நமக்கு அதில். நான் உங்களுக்கு தாவீதும் பற்றி நான் எடுக்கணும்னு சொன்னால் பியூட்டிஃபுல்லான காரியங்கள் இருக்குது. நான் அதில் இருந்து தாவீது இப்போ சொல்கிறாரு, மாம்சமான யாவரும் என்ன பண்ணோம், பொருத்தனை பண்ணிவிட்டு ஜபத்தை கேட்கிறவ மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்களாக. பொருத்தனை ஜபம், பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணும்போது இன்றைக்கி பாருங்களேன், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நான் இன்றைக்கி காலையில் ஜபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும், நடக்காத காரியங்களை இது கர்த்தர் நடத்துவார். முன்னாடி எப்படி ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ உரிமையாக கர்த்தர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கினாங்க. இன்றைக்கி நம்ம ஏன் உரிமையாக கேட்குறது இல்லைன்னா, நம்ம வீட்டில் கேட்குறதுக்கே ரொம்ப யோசிக்கிறோமே. அம்மா ஒரு 2 தோசை சுட்டு கூடன்னு கேட்குறதுக்கு கூட ஐயோ டயர்டாக இருப்பாங்களா. வீட்டிலே நம்ம கேட்குறது இல்லை. ஆஃபீஸில் போய் கேளுங்களேன், நல்லா வேலை செஞ்சுருப்பீங்க, கேன் யூ கிவ் மீ a ப்ரொமோஷன் போய் கேட்போமா? எப்போ சான்ஸ் கிடைக்கும். நம்ம கர்த்தர் ஓப்பனாக ரெடி டு ஹியர் அவர் ப்ரேயர்ஸ். ஆனால் நம்ம பழக்க வழக்கமே இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறதே கிடையாது. ஆண்டவர் எனக்கு சுகத்தை தாரும், எனக்கு பிள்ளை செல்வத்தை தாரும், எனக்கு ஒரு புதிய வேலையை தாரும், எனக்கு ஒரு புதிய வீட்டை தாரும், எனக்கு புதிய ஊழியத்தை தாரும், எனக்கு இந்த ஆவிக்குரிய வரத்தை தாரும். நம்ம உரிமையாக போய் கர்த்தர்கிட்ட கேட்குற காரியங்கள் நமக்கு குறைவுபட்டிருக்குது. ஏன்னா நம்ம நேச்சரே மாறினே இருக்குது. We are not asking for anything to anyone that easily. Even within husband and wife, இதை கேட்டால் தான் நினச்சிக்குவாரா, இல்லை கேட்டால் தான் கோச்சிக்குவாங்களா? இப்படிலாம் யோசிக்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்துருக்குறோம். நம்ம ஓப்பனாக கேட்குறது இல்லை. இப்போ தாவீது பார்த்தீங்கன்னா, he knows about God. He knows God's heart. தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கிறபடினால he knows. அப்போ அவர் பாருங்களேன், இப்போது இந்த பொருத்தனை குறித்து பார்த்தோன்னு சொன்னால் சங்கீதம் 116 இல்லை, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக நான் செலுத்துவேன். நான் என்ன கர்த்தருக்கு நான் பொருத்தனை செஞ்சேனோ எல்லா ஜனங்க முன்னாடி நான் வந்து பண்ணுவேன்றார். சாம்ஸ் 116. அதே சாம்ஸ் 116 19th verse கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களையும் எருசலேம் நடுவேலையும் நான் அதை நிறைவேற்றுவேன். எல்லாருக்கும் முன்பாக, சர்ச்சுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ண கர்த்தர் எனக்கு செஞ்சார், இதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். glorifying God's name in any point of view. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கர்த்தர் எனக்கு செஞ்சார், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செஞ்சார். இன்றைக்கி நான் சாப்பாடு போடுறேன், கர்த்தர் எனக்கு ஒரு புது வருஷத்தை கூட்டி இருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு புது ஆனிவர்சரி கொடுத்துருக்கிறார், நான் ஒரு கேக் கொடுக்குறேன், தேவன் எனக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார், நான் பண்ண போகிறேன். இதெல்லாம் glorifying God's name in everything.
எதை மறைக்கணுமோ அதை மறைக்கணும், எது ஓப்பனாக பண்ணுவோம். அப்போ தாவீது சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் நான் பொருத்தனை பண்ணுவேன், எல்லாரும் முன்னாடி பண்ணுவேன், எனக்கு கர்த்தர் எனக்கு இதை செஞ்சுருக்கு, நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்களேன், பொருத்தனை என்னென்னலாம் நமக்கு பண்ணோம், பொருத்தனை எப்படி பண்ணக்கூடாது, பொருத்தனை பண்ணால் நம்ம எப்படி பொருத்தனை பண்ணணும், எல்லாத்தையும் பைபிள் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த பொருத்தனை குறித்து சொல்லணும்னு சொன்னால், பொருத்தனை அல்லது வாவ் சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங்ன்றது கர்த்தர் சொல்லி கொடுத்தது. அதை நிறைய பரிசுத்தவான்கள் பார்க்கல, செயல்படுத்தலை. இஸ்ரேலில் ஒரு ட்ரெடிஷனே இருக்குது, பொருத்தனைகள் செஞ்சுனே இருப்பாங்க. ஆனால் ஓப்பனாக பயங்கரமாக பண்ணது தாவீது மாத்திரம்தான். நான் இன்னைக்கு காலையில் நான் வாசிச்சுன்னு இருந்தேன், இது குறித்து வாசிச்சுன்னு இருக்கும்போது லேவியராகம புஸ்தகம், எண்ணாகம புஸ்தகம், உபாகமம் புஸ்தகம், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி, இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் எத்தனை டைம்ஸ் பொருத்தனையை பற்றி பேசியிருக்கிறாரு நான் இன்றைக்கி பார்த்தேன். லெவிட்டிகஸில் 8 டைம்ஸ், நம்பர்ஸில் 19 டைம்ஸ், டியூட்ரானமியில் 8 டைம்ஸ் நிறைய பேசியிருக்கிறார். இப்போது நான் இது பேசும்போதே ஒரு சின்ன அவுட் ஆஃப் த டாபிக் போயிட்டு மறுபடியும் உள்ளே வருவேன். இப்போ இதை நான் நான் சொல்லிகிட்டே போகிறேன். லேவியராகம புஸ்தகத்தில் ஒரு வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு. லேவியராகம புஸ்தகத்தில் 22வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரில் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்கள் தங்களுடைய பொருத்தனைகளின் படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கைகளை எவர்கள் செலுத்துகிறார்களோ, இது பெரிய பாயிண்ட்ஸு, நான் உங்களுக்கு ஃபுல்லாக போகல, டைம் இருக்காது. யாராக இருந்தாலும் பொருத்தனைங்கள்லாம் யார் செலுத்துகிறாங்களோ இந்த ஆர்டரில் இப்படி பண்ணணும். டெல் எவ்ரி ஒன், டெல் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல்ன்றார். இப்போது பொருத்தனை பண்ணுறதுக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது, இதுதான் பண்ணணும், இதுதான் கொடுக்கணும், இந்த அனிமல்ஸ் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நிறைய இருக்குது பொருத்தனைகள். இப்போ நம்ம நியூ டெஸ்டமென்ட் படி எப்படி பண்ணலாம் பொருத்தனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னாகம புஸ்தகத்துக்கு போங்க, நம்பர்ஸ் 33, சும்மா ஒரு குட்டி இதுதான், ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ஸ் பாருங்கள். When a young woman still living in his father's house, in her father's house, makes a vow to the Lord or obligates herself by a pledge. தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தினால், அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குட்டி பிள்ளை, if a small girl child, a young woman, if she's making a vow, it's been recorded in the book which is in heaven. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே நான் இதை உமக்காக செய்வேன். So we have a beautiful young woman here. இல்லை, நான் எத்தனை பேர் இருக்கிறோம்? Have you prayed with a vow? பொருத்தனை பண்ணி ஏதாவது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? குட்டி பிள்ளைங்களை கேட்குறேன் நான். இது வரைக்கும் பண்ணலையா? இனிமேல் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணி பாருங்கள். your future will spike very high. God will take you in a very high position, and whatever you ask, God will do in that things. சின்ன பிள்ளைங்க 2வது படிக்கும்போது நான் பொருத்தனை ஜெபம் பண்ணியிருக்கிறேன். when I was in class 2, எனக்கு தெரியாமல் நான் பொருத்தனை ஜெபம் பண்ணிக்கிறேன். கேட்டார் எல்லாத்தையுமே, நான் பொருத்தனை ஜெபம் பண்ணி எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். பட் ஐ எம் வெரி சீரியஸ் இன் vow. 10th பாஸே ஆக மாட்டேன்னு நினச்சி ரொம்ப எல்லாம் ஹாஃப் இயர்லி எல்லாம் ஃபெயிலு. ஆண்டவரே ஆனுவல் எக்ஸாம் வருது, ஆண்டவரே இனிமேல் சினிமா தேட்டருக்கு நான் போக மாட்டேன், எந்த படம் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஓடிடுறது, வீட்டுக்கு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன், போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு நல்ல பெஸ்ட்டு நல்ல மூவிஸ்னால் போயிடுவேன். அதுக்கு ஜெபம் மாட்டேன், ஆண்டவரே இனிமேல் போக மாட்டேன். எக்ஸாம் எழுதுறேன், பாஸு, பின்னாடி 5 காணும், முன்னாடி 5 நம்பர் காணும், எழுந்திருக்குது வி நம்மளது லாஸ்ட்டில் 3 சீரியஸ் ஆகும், பின்னாடி ஒரு 4-5 இல்லை, பின்னாடி இதில் எந்த மாத்திரம் இருக்குது. அப்பா, இல்லைன்னா எங்கள் அப்பா தோல் உரிச்சிட்டு இருப்பார், இந்த ஒரு பயம். அடுத்தது நம்ம வீட்டிலலாம் இருக்க முடியுமா? அவ்வளோதான். பொருத்தனை
Till now, I have not entered a theatre from grade 10. பல டைமில் இது பண்ணால் தேட்டர் கால் வைக்கவே மாட்டேன், சினிமா தேட்டர் போக மாட்டேன். +2 எக்ஸாம் வரும்போது தான் எனக்கு ரொம்ப ஆண்டவர்கிட்ட ரொம்ப கிட்ட போயிடுறது. அது வரைக்கும் அமகலம் பண்ணின்னு சுற்றின்னு கிட்ட ஆண்டவரே இனிமேல் ரோட்டில் ஒட்டி இருக்கிற போஸ்டர், நான் எங்கள் வீட்டில் இருந்து நான் வரேன் சைக்கிள்னு சொன்னால் வெறும் போஸ்டர் தாங்க இருக்கும். அப்படியே பார்த்துக்கினே வருது, இந்த அந்த படம் அங்கே வந்துருக்குதா, இதுக்கு வந்திருக்குதா, ஒரு சர்க்கஸ் வந்திருக்குதா, ஒரு இது வந்திருக்குதா, ஃபுல்லாக போஸ்டர் தான் பார்த்துக்கினே. அதான் நமக்கு டைம் பாஸ், சைக்கிள் ஓட்டின்னு பார்த்துக்கினே வருது. ஜெபம் ஆண்டவர் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், இப்படியே யாருன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வருவாங்களாடி, படம் ரிலீஸ் ஆகுது பாரு இது வந்து. ஸோ when we pray that you don't want to do something which is not taking you to the holy or righteous path, you can pray and you can make a vow. Holy Spirit will help you. வேணா சினிமா பாட்டு பாட மாட்டேன், பொறுத்தனா பொறுத்து, நான் இந்த நாவல் வந்து வராது, இயேசப்பாவை துதிக்கிறது தான் வரும், அவ்வளோதான். This Lord, I will stop doing this bad thing and you're going to bless me. வியாதி வந்துருச்சா, சாமி நான் இந்த தப்பானதை நான் தொட மாட்டேன், என் சரீரத்திலேருந்து நீ சுகமாக்கும். இல்லை என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடி, நான் இனிமேல் தாழ்மையாகவே போவேன். ஸோ we can ask God for anything. Holy Spirit will reveal you. Then you can just leave that thing. Make a vow. God is going to help. இப்படி தான் தாவீது பண்ணுறாரு. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து என்ன ஆகமத்தில் சொல்லுது, நான் இது ஏன் உங்களுக்கு எடுத்துன்னு வந்தேன்னா, இது when I was reading today, நான் இது இன்னைக்கு மெடிடேட் பண்ணிருக்கும் போது இது எனக்கு வந்துச்சு. அந்த டைமில் யங் women were doing this. They were so responsible. They know what they want in the future. They want these things in future. They make this, Lord, I'll do this. இப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறார் பாருங்களேன், இப்போது நீ சின்ன வயசுலேயே ஒரு எடுத்துட்டுப்பா, ஆனால் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இங்கே சட்டத்திட்டம் நம்பர்ஸில் அடுத்து அப்படியே இது போங்களா, ஒரு 4th verse நினைக்கிறேன்ல, 5th verse நீங்கள் போனீங்கன்னா, சப்போஸ் இஃப் யுவர் ஃபாதர் சேஸ் ஓகே யூ டோன்ட் ஹாவ் டு டூ தட், உங்கள் அப்பா சொல்கிறாருன்னு வச்சுங்க, பிள்ளைங்களே அப்பாவுக்கு எவ்வளோ ஆண்டவர் முக்கியத்துவம் தராரு பாருங்க. when your father says it's okay, when your father forbids her, when he hears about it, நீ பண்ண வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு அப்பா சொல்லிட்டாருன்னா கீழே என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க, the Lord will forgive her because her father would not let her fulfill them. If father says no, it's okay. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட் ஆண்டவர் ஃபாதருங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அப்பா அம்மாவுக்கு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், ஃபாதருக்கு அடுத்தது யார், ஹஸ்பண்ட். இப்போ நீங்கள் ஒரு குட்டி இது நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வந்து அதை செய்ய முடியல, உங்கள் ஹஸ்பண்ட்ன்றாரு வானா விடுமா பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் உடனே ஆண்டவர் என்னன்றார் பாருங்களேன், when she marries after she makes a vow. அடுத்து இது போங்க ஸ்லைடு. A husband hears about it and says nothing to her, do it's okay, don't do that and சொல்லிட்டா, it's okay, I'm going to forgive என்றார். See the position the Bible is seeing, the Lord, the heaven is watching, is totally entirely very different. 2024 is very different. What heaven created is totally different. அவர் என்னன்றாரு, it's okay, I'm going to forgive. If your husband says so, it's fine, I'm going to forgive, it's fine. See, this is out of the box subject, but woes are different. I'm encouraging the younger generation to take woes. Be responsible. You know to play games. You know how YouTube is working. You know all computer settings. You should know more about Bible than anything in this world. Even you are in grade 1, doesn't matter. You should know everything in the Bible. You should know about God's heart, how it's working. Age doesn't matter at all. Age is just a number. It's all what
you really ask and how you are going closer to God is going to make a big change, and God is going to bless this country with our future generation. நம்மளாம் ஜெபம் பண்ணே இருக்கிறோம், ஆண்டவர் கேட்கலன்னு நம்ம நினைக்கிறோம். நேற்று தான் பார்த்தது வந்து ரிஷி சுனாக் என்ன பண்ணியிருக்கிறாரு, நோ மோர் செக்ஸ் எஜுகேஷன் இன் த ஸ்கூல் அப் டு திஸ் ஏஜ், அண்ட் நோ மோர் ஜென்ரல் என்னது ஜெண்டர் ரிவீலிங், இதெல்லாம் ஜெண்டரை பற்றி சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் டீச்சர் ஷுட் நாட் டாக் அபவுட் தட், போட்டாச்சு ரூல். யார் நம்ம இருக்கிறதுனால கர்த்தர் மாற்றின்னு இருக்கிறார், கிருபியாக இருக்கிறாரு தேசங்களுக்கு. ஜெபம் மாற்றுது, ஜெபம் ரூல்ஸை மாற்றுது. ஜெபம் வந்து கர்த்தருக்கு பயப்படாத ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட மாற்றும், கர்த்தருக்கு பயப்படாத கிங்கையும் மாற்றிடும் ரூல்ஸ். God is doing things when we pray, but sincerely we pray, sincerely we do that. சரி, இப்போ உபாகமத்திலும் இதே மாதிரி ஒரு வசனம் இருக்குது. உபாகமம் 12 பார்த்தீங்கன்னா, அங்கே உங்கள் சர்வாங்க தகன பலி, உங்கள் பலி, தசம பாகம், உங்கள் கை எடுத்து ஏறெடுத்து படைக்கும் படைப்புகள், உங்கள் பொருத்தனைகள், இதெல்லாம் நீங்கள் உற்சாகமாய் கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் வைங்க. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ சாக்ரிஃபைஸ். எப்படி நான் உங்களுக்கு பிக்சர்லாம் போடணும்னு நினச்சேன் நிறைய, இதெல்லாம் இன்றைக்கி இது ரொம்ப நேரம் எடுக்குன்னு நான் அதை போடலை, எனக்கும் டைம் இல்லை. 5 வகையான மேஜர் ஆஃபரிங்ஸ் இருக்குது பைபிளில். 5 வகையான பேர்ன்ட் ஆஃபரிங், இந்த ஆஃபரிங், அந்த ஆஃபரிங், தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங், கிரெயின் ஆஃபரிங். சிஸ்டர் நீங்கள் சொல்லியிருந்தாங்க கிரெயின் ஆஃபரிங், அப்படி 5 ஆஃபரிங் இருக்குது. இந்த 5 ஆஃபரிங்கில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது வந்து உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு காணிக்கையில் கிரெயின் ஆஃபரிங்லாம் வர்றது கூட இந்த ஆஃபரிங்கும் வந்துடும். இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், சர்ச் இஸ் டூயிங் இட். கடைசி நாட்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி அட்வான்டேஜஸை கர்த்தர் வச்சுருக்கிற காரியங்களை நம்ம வந்து கர்த்தர்கிட்ட கேட்கறது இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போது எங்கெங்கே இடத்துல இப்போ தாவீது என்னென்ன பொருத்தனை பண்ணாருன்னு உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்களேன். இப்போ தாவீது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 56:12, Psalms 56:12 வாசிங்க. தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். ஓகே, யார் இது எழுதுனான்னு சொன்ன? Who wrote this psalm? தாவீது. I am under oath to you, O God, I will present my thanks offering to you. ஆண்டவரே, நான் தேங்க்ஸ் கிவிங் செலுத்த போகிறேன்னு ஒரு இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற பாருங்களேன். தாவீது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன். தாவீது இஸ் அ மேன் ஆஃப் காட்ஸ் ஓன் ஹார்ட்னு சொன்னேன். இஸ் அ வர்ஷிப் லீடர், இஸ் அ மியூசிஷியன், இஸ் அ வேர்ட் மெடிடேட்டர், இஸ் அ கிங், இஸ் அ ப்ராஃபெட்டு, இஸ் அ லா கீப்பர், வசனத்தில் நடப்பார், பைபிள்வார், எல்லாம் பண்ணுவார். பட் டேவிட் இஸ் அ குட் ப்ரேயர் வாரியர் ஆல்சோ. தாவீது நல்லா ஜெபிக்கிற மனுஷனும் கூட தான். எல்லாம் மல்டி டேலண்டட், மல்டி டாஸ்காக இருந்தாலும் அவர் செய்கிறார் பாருங்களேன். இப்போ இந்த ப்ரேயர் பாருங்களேன், இந்த ப்ரேயர் எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். எப்போல்லாம் நமக்கு டேஞ்சரு, பிரச்சனை, கஷ்டம் வரும்போது, முழங்கால் படியிடும்போது பைபிளில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் எப்படி ஜெபம் பண்ணாங்க, ஹவு டிட் தே கம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம், ஹவு டிட் தே கெட் திஸ்ன்னு நம்ம பார்க்கணும். நம்ம புரிஞ்சு இதெல்லாம் பிரித்து பார்க்கணும் பாருங்களேன். இப்போ தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். இந்த தமிழ் பைபிளில் வச்சுருக்கிறவங்களும் இங்கிலீஷ் பைபிளில் வச்சுருக்க மேலே இருக்கிற ஹெட்டிங் படிங்களேன். 56 யாருன்னா ஒருத்தர் மேலே இருக்கிற ஹெட்டிங் படிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெலிஸ்தர் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது, பிணை கைதியாக பிடிக்கும்போது, இப்படி சொல்லலாமா? தமிழில் வாசிங்களா. ஓகே, எங்கே? காத் பட்டணத்தில் பெலிஸ்தர் அவனை பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை இது பண்ணி, யூஸ்வலாக எங்கே எப்படி பிடிச்சாலும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வெட்டி சாய்ச்சிட்டு போயினே இருப்பாங்க. இப்படி தான் எதிரி நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இதற்கு. இவன் வந்து அப்கமிங் கிங், அவங்களுக்கு தெரியும் தாவீது தான் அடுத்த அப்கமிங் ராஜா. அவனுக்கு பெரிய செல்வாக்கு வந்துச்சு. இஸ் அ வெரி ஃபேமஸ் மேன். சாப் him down. நோ, இருக்கக்கூடாதுன்றது தான் இது. இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது பாட்டு பாடுறாராம். அவருடைய ஜபமே பாட்டு தான். நிறைய டேவிட்ஸ் ப்ரேயர் இஸ் அ சாங்.
பாடுவார். இப்போ இங்கே பாருங்களேன், அவர் என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப சீரியஸானது, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது, இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால தான் நான் டாபிக் படிக்க சொன்னேன். டேவிட் இஸ் praying this prayer when he was getting arrested. அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் பாடுறாரு. அந்த டைமில் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பொருத்தனை பண்ணி வச்சுருக்கிறேன், ஞாபகம் இருக்குதா சாமி? Do you remember I have done a word to you? இப்போ இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. 11, 12, 13 வாசிக்கலாமா? தேவனே வாசிங்க. தேவனே நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? போதும். இப்போ அரெஸ்டான ஒரு மனுஷன், அரெஸ்ட் பண்ணி எல்லாம் சுற்றி இருக்கிற டைமில் தேவனை நான் நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்னை கூப்பிட்டு, you are going to be terminated because you did this wrong. 2 times. 2 times it happened. Serious threat from a top person. That's it அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது இப்படி திரும்பி உள்ளே போயிட்டு, கர்த்தர் என்னை அழைத்து வந்தவர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Here I am going to type your termination order அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க காணோம். சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரில. I never saw her again. சிஎம்சி மருத்துவமனையில் என்னை கூப்பிட்டு டாப் பர்சன் ரேடியாலஜியில் ஐ எம் கோயிங் டு டெர்மினேட் யூன்னு சொல்லிட்டு போனவர் தான் உள்ளே போயிட்டு, மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு இந்த வேலை கொடுத்தா மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு ரேடியாலஜி மேனேஜர் போன பிறகு சொன்னேன், he cannot even bring one hair from my head down. Powerful person in radiology. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. ரேடியாலஜி செக்ரட்டரி கிட்ட போய் பார்க்குறேன், அவங்கள டே, அந்த அம்மா பிராமின் அம்மா, அவங்க சொல்கிறாங்க, டே விமல், என்னடா, எவ்ரிபடி இஸ் ஃபைட்டிங் ஃபார் யூ, நோ ஒன் நோஸ் மீ, ஐ எம் அ ஜூனியர் ரேடியோகிராஃபர், நோ ஒன் நோஸ் மீ. நான் எங்கே திருப்பதியிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்தேன், ஹெச்ஓடி மலையாளி, டாப் பர்சன், 3 இது வச்சுருக்கிறார். இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சிருக்கோம், ரேடியாலஜியில் இருந்திருந்தீங்கன்னா. 2 ஹெச்ஓடி, அவர் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி, அசிஸ்டன்ட் ஹெச்ஓடி, ரேடியாலஜிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாம் போய் சண்டை போட்டிருக்கிறாங்க. எதுக்குன்னே தெரியல, யாருன்னே தெரில. நான் போய் யாருக்கிட்டே ஹெல்ப் கேட்கவே இல்லை. டெர்மினேட் பண்ண போகிறேன் லெட்டர்னு ஹெச்ஓடிக்கு சைன் பண்ண போனால், எவ்ரிபடி இஸ் கம்மிங் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் யூ. வாட், என்னடா சொக்கு பொடி போட்டேன்னு கேட்டாங்க அந்த அம்மா. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன பண்ணேன்னு. நோ ஒன் நோஸ் who spoke to all those person, all those top heads. No one knows. He cannot even touch me on that day. எதுவுமே பண்ண முடியல. மனுஷன் எனக்கு என்ன செய்யும்? நம்ம போய் பயந்து நடுங்க வேண்டிய ஆட்கள் இல்லை, நம்ம நியாயமாக நீதியாக இருக்கிறோம். அப்படியே தப்பாக பண்ணியிருந்தாலும் பலவீனத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். தைரியமாக அவர்கிட்ட போய் நிற்பேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். தப்பு தான், எஸ், பட் காட் இஸ் ஹியர் டு டாக் பிஹாஃப் ஆஃப் மீ. ஆபிரகாம் தப்பு பண்ணுறாரு, தங்கச்சின்னு சொல்கிறாரு, கூட்டின்னு போய் ராஜா வீட்டுக்கு அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு போனால், அங்கே போய் ராத்திரி சொப்பனத்தில் அவளை தொட்ட நீ செத்தன்னு சொல்லி அவளை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்து பரிவர்த்தனைகளையும் கிஃப்டையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தாவீது சொல்கிறாரு, வாட் கேன் a man do to me because the king of king, the creator is with me அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்களேன், என்ன சொல்றாரு பாருங்க. தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகளை என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் என்னன்றார், மனுஷனுக்கு என்ன பண்ணுவான், நான் ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், பொருத்தனை பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன பொருத்தனை? அடுத்த வசனம் பாருங்க. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ? என்னை காப்பாற்றாமல் இருப்பீங்களா? ஏன்னா என் ஜீவனுள்ளோருடைய வெளிச்சம் எங்கே இருக்குது நடக்கணும்னா, தேவனுடைய ஆலயத்தில் வந்து நான் மறுபடியும் சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் செலுத்துவேன். ஆல்ரெடி நான் பொருத்தனை பண்ணி வச்சுருக்கிறேன். 10 மாடுகளை நான் இளங்காளைகளை நான் வெட்டுவேன், அவர் பொருத்தனை பண்ணி வச்சுட்டு நான் இந்த டைமுக்கு வருவேன், தேவனுடைய ஆலயத்தில் நான் பண்ணுவேன். முன்னாடியே பொருத்தனை பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் ஞாபகப்படுத்துகிறாரு, ஆண்டவரே, did you forget? I have already made a vow that I am going to come to the temple. நான் பொருத்தனை பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்,
நான் பொருத்தனை தான் பார்க்குறேன், மனுஷனை பார்க்கல. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை தவிர வேறு எதுவுமே யோசிக்கவே கூடாது. No more second thoughts. If I have promised, Lord, if you brought me to Manchester, you're going to do this, I'm going to do this. நான் இந்த காரியத்தை பண்ண போகிறேன். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தால் தெரு தெருவாக போய் இயேசுவே ரட்சகர் நான் சொல்லுவேன்னு நிறைய பேர் சொல்லியிருப்போம். மரண பயம், சாவர மாதிரி போயிட்டு இருக்கிற பயம், இந்த மாதிரி டைமில் ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணுவாருங்க, கர்த்தர் எனக்கு செய்வார். ஏன்னா நான் அங்கே போய் நிற்க போகிறேன். இப்போ நிறைய பேர் இங்கே இது பண்ணியிருப்போம். ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கும்போது அஸ்மா சிஸ்டர்லாம் ஹாஸ்பிட்டலில் படுக்கும்போது நான் வெளில கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவேன். ஆமேன். உயிர் போவோம், உயிர் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் டாக்டர் எதனா பேசிட்டு போங்க, நான் ஆண்டருக்கு சாட்சி சொல்லுவேன். சபை முன்பாக நின்று கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தாருன்னு சொன்னோன்னா எவ்வளோ மகிமையான காரியம் பாருங்கள். அதை விட உலகத்தில் என்ன இருக்குது இல்லை? ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தா நான் செய்ய போகிறேன், நீ தருவீர், நான் நிற்பேன், நான் பேசுவேன்னு சொல்லணும் தைரியமாக. ஐயோ நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா அது போவாதுன்னு எனக்கு தெரியும் பதர்னு வாங்க. ஒரு சில பேர்லாம் பேசவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னா, ஐயோ உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், இது அதோட பயங்கரமான டிசீஸ் ஆனுவாங்க. அதில் நம்ம அதை பற்றி பார்க்க வேண்டியதே இல்லை. எதுவுமே இல்லாததை உருவாக்குவார். நீங்கள் பிரதர் சிஸ்டர் இது இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கும் பிரச்சனை, அது மாற்றவே முடியாது. அவர் ஒன்றுமே இல்லாததை கூட கர்த்தர் மாற்றி புதுசாக ரெடி பண்ணி கொண்டு வர முடியும். புது இருதயத்தை கர்த்தர் தர முடியும். கர்த்தரை பெருசாக பார்ப்போம், தேவனை பெருசாக பார்ப்போம், கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார்னு பார்ப்போம். அப்படி பார்க்குற சபையை தான் தேவன் எதிர்பார்க்குறார். Don't bring God into your hand in a small size. God is so big. He can do marvelous thing. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போது தாவீது என்ன பண்ணுறாரு? அடுத்து நீங்கள் சாப்டரில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சாப்டர் தள்ளி நீங்கள் பார்த்தீங்கன்னா 61 தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர், இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். தாவீது எழுதுறார். நீங்கள் பொருத்தனை கேட்டீங்க, டெய்லி நான் எனக்கு பொருத்தனை மேபி அவர் பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே டெய்லி ஒரு காளையை நான் என்ன பண்ணுவேன், தேவனுடைய ஆலயத்தில் நான் பலியை செலுத்துவேன். டெய்லி 1 இல்லை டெய்லி 10 காளையை நான் செலுத்துவேன். He has already promised. He already made a vow to God that I'm going to do this, Lord. நான் என் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் டெய்லி 10 காளையை நான் கர்த்தருடைய பலிப்பீடத்தில் வச்சுருப்பேன். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் பலி எரிஞ்சினே இருக்கணும் 24 hours. அப்போ பலி செலுத்துறதுக்கு ஆள் வேணும். யார் வராங்களோ இல்லையோ, என் கர்த்தர் என்ன செய்வார், என் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், என் கர்த்தர் என்ன ராஜாவை கொண்டு வந்து நிறுத்துவார்லாம் தெரில. பெரிய முடிவு எடுத்திருப்பார். 10 காளை, ஒரு காலனுடைய ரேட்டு பாருங்கள். அவர் சொல்லி 10 காளையை நான் செலுத்துவேன். கோயில் கட்டும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தால் 1000 காளைகளை வெட்டுவார். 1000. தாவீது மாதிரி எல்லாம் கர்த்தரை புரிஞ்சு அவருக்கு செய்கிறதெல்லாம், நீ 1000 காளை கொடுக்குறியா, 10,000 காளையை கர்த்தர் திரும்ப தாவீது கொடுத்துக்கினே இருப்பார், ப்ளஸ் பண்ணிக்கினே இருப்பார் ஆண்டவர். இதுதான் தாவீது பண்ணுறது. இப்போ தாவீது அடுத்து இன்னொரு ஜபமும் பண்ணுறாரு பாருங்களேன். அடுத்தது பாருங்கள், தாவீதை பற்றி ஆசாப் எழுதுறாரு. சங்கீதம் 132 சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் கட்டும் மட்டும் என்ன பண்ணுவாரா, என் தேவனுக்கு ஒரு வீடை நான் கட்டுற வரைக்கும் என் வீட்டில் நான் போக மாட்டேன், என் என் கட்டில் மேலே நான் படுக்க மாட்டேன். எப்படி ஒரு வைராக்கியம் பாருங்க கர்த்தருக்கு. இதில் இது ஆசாப் எழுதுறாரு. இப்போ பாருங்களேன், ஆண்டவரே இந்த மான்செஸ்டர் பட்டணத்தில் ஒரு ஆத்மாவையாவது நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்தாத வரைக்கும் நான் மட்டன் சாப்பிட மாட்டேன். யாரும் சொல், ஆண்டவரே நீ ஆண்டவரே சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ஒரு ஆத்மாவை நான் பிடிக்கிறவனா, மீன் பிடிக்கிறவனா இருக்கிற வரைக்கும், ஒரு ஆத்மாவை நான் பிடிக்கிற வரைக்கும் மீன் சாப்பிட மாட்டேன் சொல்ல முடியுமா? தாவீது எப்படி அவர் எடுத்திருப்பார் பாருங்களேன். நோ லார்ட், ஐ எம் நாட் கோயிங் டு லை டவுன் ஆன் த பெட். நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்னா பெரிய வீடு, இவர் பெரிய வீட்டில் வர்றாரு. கீழே பார்த்தா ஆண்டவருக்கு குட்டி கூடாரம்,
பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு, மனசு கஷ்டம். ஐயோ ஆண்டவரே, நான் இவ்வளோ பேர் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் சின்ன கூடாரத்தில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு வீடு கட்டுவேன் நான். உடனே that's the wove that God is making us to do. இங்கே தாவீது அவருடைய வைராக்கியத்தை காட்டுறாரு ஆண்டவர் மேலே. ஆண்டவரே, உங்கள் ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் இது உள்ளே வர மாட்டேன், என் வீட்டுக்கு போக மாட்டேன், என் பெட்டில் படுக்க மாட்டேன். இப்படிலாம் ஒருத்தர் ஆண்டவரை நேசிக்க முடியும்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரே, இந்த மான்செஸ்டர் பட்டணத்தில் தெரு தெருவாக போய் நாங்கள் ட்ராக்ஸ் கொடுத்து நாங்கள் இயேசுவே தெய்வம்னு அறிக்கை பண்ணுற வரைக்கும் அடுத்தது நீங்களே ஃபில் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை நான் பண்ண மாட்டேன், எங்களுக்கு சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க, நாங்கள் தெரு தெருவாக போய் இயேசுவை பற்றி பேசணும். ஆமேன். இது ரொம்ப சோகமான ஆமேனாக இருக்குதுங்க. இது அடிப்பாங்களா? ஆனால் தெரியுமா, இதெல்லாம் போய் சொல்லும்போது யார் அடிப்பான், யார் இருப்பான், ஜெயிலில் போடுவாங்க, போலீஸ் இது பண்ணுவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, அடி வாங்கிறதுக்கு ரெடி சிஸ்டர். நோ டர்னிங் பேக். அடித்தாலுக்கும் அங்கே நிற்போம் இல்லை? பிரைஸ் காட். பீட்டர் சாம் பிரதர் ரெடியாக இருக்கிறாங்க, போவோம், ஜெயிலுக்கு கூட போவோம், பரவாயில்ல, இயேசுவை பற்றி சொல்லிட்டு போவோம். ஆமேன். ஆமாம், ஜெயிலையும் போய் பேசுவோம், அங்கேயும் நிறுத்த மாட்டோம், பைபிள் கொடுப்போம் அங்கேயும். ஸோ கர்த்தர் அதான் தாவீதினுடைய ஜென்ரேஷனே ஆசீர்வதிச்சிட்டார் சாமி, அவ்வளோதான். நோ மோர். இப்போது நேரம் எனக்கு முடியுது, நான் வேகமாக போகிறேன். நான் சங்கீதம் 50 நான் ஒன்று நான் உங்களுக்கு வசனம் பிரித்து காட்டணும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் இது பண்ணி பண்ண தயவுசெய்து மன்னிச்சுங்க. இன்றைக்கி சண்டே கிளாஸ் 30 மினிட்ஸ் தான், அதனால் கொஞ்சம் எனக்கு 10 மினிட்ஸ் கொடுங்க ப்ளீஸ். இப்போ பாருங்களேன், நான் ஒரு சிலது சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் பிரச்சனை வருதோ ஜஸ்ட் மேக் ஓ ப்ரேயர். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை பேர் இந்த வசனத்தை வீட்டில் போர்டில் மாட்டி பார்த்துக்கிறீங்க? நிறைய வீட்டுக்கு போகும்போது இல்லை கேலண்டரில் பார்த்துக்கிறீங்க. எத்தனை பேர்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எத்தனை பேர் பார்த்துருக்குறோமா? இப்போ இதுக்கு ஒரு சில சட்டத்திட்டம் இருக்குது தெரியுமா? எந்த ப்ராமிஸும் சட்டத்திட்டம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் கிடைக்கும். இந்த ப்ராமிஸ் இதுனா, ஒரு சில ப்ராமிசஸ்க்கு எதுவுமே இருக்காது, அது அப்படியே கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராமிசஸ்க்கு நான் கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்களேன், நான் போய் முட்டி போட்டு ஆண்டவரே என்ன ஆபத்தில் நீங்கள் கர்த்தரை எனக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வசனம் நம்ம சொன்னோன்னா கூட படிக்கணும் நம்ம என்னென்னான்ட்டு. இப்போது இந்த இதில் பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ரொம்ப கோபமாக பேசுகிறார். 9th verse பார்த்தீங்கன்னா, உன் வீட்டில் இருக்கிற காளைகளும் உன் தொழுவத்தில் இருக்கிற ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்க மாட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கிற கோட்டோ இதுவோ கவ்வோ எனக்கு வேணாம். எனக்கு நான் பசியாக இருந்தால் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நான் தாகமாக இருந்தால் நீ எனக்கு எதுவும் செய்ய வேணாம். எல்லாமே இந்த வசனத்தை போட்டிருக்கிறார் பாருங்கள். நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. இப்போ அவர் என்னன்றாரு, நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து கடாக்களின் ரத்தத்தை குடிப்பேனோ. 14வது வசனம், நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் காணிக்கைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமாவா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? ஸ்தோத்திர பலி, பொருத்தனை ஜபம், பொருத்தனை சாக்ரிஃபைசஸ்ஸு இதெல்லாம் பண்ணணும் ஆபத்து காலத்தில். அப்போ போய் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பொருத்தனை செய்திருக்கிறேன், என்னை கர்த்தர் விடுவிப்பீராக. See, I want the younger generation to start praying. ஜோயல் கூட சொல்ல போகிறான் இல்லை, you have to start praying that God, if you're going to bless me, I'm going to do this. Amen. God, if you're going to give me a good university, I'm going to be like this for you. Lord, if you're going to give me a good job, Lord, if you're going to give a good thing for my parents, Lord, if you're going to do this for my mother or my father or my grandparents or my church or my யாருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணாலும்
நீங்கள் when you started taking vows, God is going to listen it. Because ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார், எனி ஒன் பர்சன், எனி ஒன் ஓ, ஐ வில் நோட் இட் டவுன். அது எழுதப்பட்டதாகவே இருக்கும். பைபிள் ரொம்ப சீரியஸான ப்ரேயர். இதெல்லாம் பாருங்கள், பொருத்தனை ஜபம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது எல்லாத்துக்குமே கண்டிஷன்ஸ் இருக்குது. பொருத்தனை ஜபம் ஆபத்துலேருந்து நம்ம காக்கும். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யாக்கோபு பொருத்தனை பண்ணுறாரு. ஜேக்கப் இஸ் டேக்கிங் அ வோ. எப்போ அவங்க வீட்டிலேருந்து வெளில போகும்போது அவர் வந்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. என்னன்னு? லார்ட், இஃப் காட் வில் பி வித் மீ அண்ட் கீப் மீ இன் திஸ் வே ஐ கோ அண்ட் கிவ் மீ பிரெட் டு ஈட் and put raiment to put on, so that I come back to my father's house in peace. Then shall be the Lord my God, and this stone which I have set up for a pillar shall be God's house. வெளில போகும்போது ஒரு பில்லர் எட்டுன்னு வந்து, ஒரு கல் எட்டுன்னு வந்து நட்டுட்டார். ஒரு பெரிய ஸ்டோன் எட்டுன்னு வந்து நட்டுட்டு என்ன பண்ணுறாரு? இந்த ஸ்டோன் நான் வைக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் என் கூடவே இருந்தீங்கன்னா, எனக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, எனக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா, ஜாபை கொடுத்தீங்கன்னா, இந்த இடம் கர்த்தருடைய வீடாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது பேர் தான் பெத்தேல். அது தேவனுடைய வீடு எனப்பட்டது அப்படின்றார். அதுக்கு பெத்தேல் பேர் வச்சுட்டு போகிறாரு. அந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயம் வந்துச்சு ஃப்யூச்சரில். இப்போ லார்ட், ஐ நீட் அ ஜாப், ஐ வில் கிவ் மை ஃபர்ஸ்ட் சேலரி டு த சர்ச். ஃபஸ்ட்டு எப்பவுமே கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவரே, எனக்கு நீர் வேலை கொடுத்தீரானால் முதல் மாத சம்பளம் நான் உங்களுக்கு தரேன். நான் எதுக்கும் எனக்கு யூஸ் பண்ண மாட்டேன். முதல் காரியத்தை நான் இதை பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எனக்கு நீர் வேலை கொடுத்தீரானால் நான் நிச்சயமாக இப்படி நான் உழைப்பேன். அந்த கம்பெனிக்காக நான் நீதியாக இருப்பேன், நான் ஏமாற்ற மாட்டேன், நான் உத்தமமாக நடப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், தேவையில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன், நான் வேலையில் உண்மையும் உத்தமமாக இருப்பேன், தானியேலை போல நான் என்னை ஆசீர்வதியும். இப்படி நீங்கள் கர்த்தருக்கு ஜெபம் பண்ண முடியும். ஸோ இப்போ வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிறவங்களோ, ஒரு புது காரியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறவங்களோ என்ன சொல்லணும்? இப்போ பார்த்து கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரே, நீங்கள் ஒரு ஓ எடுக்க போகிறீங்க இல்லை? வானவா வேணுமா? ஆமாங்க. வெரி ஹார்ட் டு டூ. See, once O is given, be very careful when you take a O. நான் ஏனும் உங்களுக்கு சொல்லிடுறேன், அது வசனம் என்ன சொல்லுதுன்னு. இப்போது இப்படிலாம் நம்ம கேட்கணும். நடக்கலையா? ஒரு சிலது நம்ம ஜெபம் பண்ணுறோம், நடக்கலையா? உடனே பொருத்தனை ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி கேட்டேன், பதர் 6 மாதமாக ஜெபம் பண்ணுறோம் பதர், நடக்கவே இல்லை பதர். கமான், ஸ்டார்ட் ப்ரேயிங் ஃபார் ஓ. டேக் அ ஓ அண்ட் ஆஸ்க் காட். காட் இஸ் கோயிங் டு டூ. ஆண்டவரே, இப்படியே இருக்கணுன்னே இருக்கிறேன், இப்படியே போயிட போகிறோமா? இல்லை, கர்த்தாவே நான் இதை செய்வேன், இதை பண்ணுவேன். நான் இன்னும் பெருசாக யோசிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். சீக்கிரமாக அப்போ நற்செய்தி சொல்ல போகிறோம்ல. சரி, அப்போது டெய்லி சாப்பாடுக்கே கேட்குறாரு யாக்கோப். டெய்லி எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை போனால், ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து, நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்து, வேலை கொடுத்து, வேலையில் ஆசீர்வதிச்சு, ஆடு மேய்க்கிற வேலையும் ப்ளஸ் ஆயிடுச்சு. எது பண்ணாலும் ஃப்ளரிஷ் ஆகுது. கை வச்சா ஃப்ளரிஷ் ஆகுது. நம்ம போகிற கம்பெனி ஃப்ளரிஷ் ஆகும். நீங்கள் NHSல அந்த டிபார்ட்மெண்ட் போகிறீங்கன்னா ஃப்ளரிஷ் ஆகும். ஆண்டவரே, ஃப்ளரிஷ் மீ, மேக் மீ a blessing to that place. God will flourish you. இல்லாத இடத்துல தூக்கி மேலே வைக்கணும். பொருத்தனை ஜெபம். கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்வார். நடக்கவே இல்லை, முடியவே இல்லை, வரவே இல்லை. பொருத்தனை ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் உதவி செய்வார். இந்த வாரம் ஃபுல்லாக ஆண்டவர் இதுதான் பேசணும்னு எனக்கு போகும்போது வரும்போதெல்லாம் நான் வேறு சப்ஜெக்ட் தான் உண்மையாகவே நான் எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டை முடிக்கணும்னு நினைக்கிறேன். போதும் நிறுத்துன்ட்டு தான் எனக்கு இதை பற்றி எனக்கு தூங்க விடல ஆண்டவர். இது பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு டூ சம்திங் ஃபார் த சர்ச். ஐ திங்க் God wants to bless the church, I think. God wants to open door for some people. So God wants to teach all these things what God is expecting to do. Amen. வர்ற மாதத்துலலாம் வந்து சாட்சி ஓப்பனாக சொல்லணும். எல்லாம் இது கர்த்தர் நான் இது பண்ணேன், எனக்கு இதை செஞ்சாரு, நான் இதை செய்வேன். தாவீது மாதிரியே சொல்கிறதுக்கு ரெடி. எத்தனை பேர் ரெடி?
ஆமென். ஓப்பனாக வந்து சொல்லி ஓப்பனாக செஞ்சு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நானே இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறேன். நான் ஒன்று கேட்டுட்டு ஓப்பனாக நான் வந்து முடிஞ்சவன சொல்கிறேன். அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணுறாங்க. அடுத்தது 1 சாமுவேல் நம்ம வாசிச்சோன்னா 1 சாமுவேல் 1:11 அன்னாள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க? அவங்க சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவன் தலையில் இதெல்லாம் பண்ண மாட்டேன் என்று சவரகன் கத்தின்னு சொன்னால் அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நசரேய விரதத்தினுடைய காரியங்கள், அதுக்கும் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்படி சொன்னால் அவர் சென்று படுவில் ஒரு பொருத்தனை பண்ணினால் a mother is praying by taking a oath that because எனக்கு பிள்ளை இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுத்து இது பண்ணனா இது பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இது பண்ணுவேன் ஃபுல் ஆல்ரெடி ஆர்கனைஸ் she made a oath that God is going to do. ஒரு ஆண் பிள்ளை கர்த்தர் கொடுக்குறாரு. சாமுவேல் வரான். Start making oaths. Touch your womb. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து சொன்ன, ஆண்டவரே இந்த பிள்ளை கர்த்தர் கொடுப்பீரானால் இந்த பிள்ளை இப்படி 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 நான் வளர்ப்பேன், கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை நான் வளர்ப்பேன், தேவனுக்கு பயந்து வளர்ப்பேன், முன்னாடி சர்ச்சுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு நான் வைப்பேன். இது எவ்வளோ காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா? யூகே வரைக்கும் வந்துட்டோம் நம்ம. வி ஆர் ஆல் பிரில்லியன்ட் பீப்புள் இல்லை? எத்தனையோ கோடி பேர் வெயிட் பண்ணுங்கிறாங்க யூகே உள்ளே வர்றதுக்கு. இப்படி யூகேல பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்கள தான் எடுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, என்னெல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ ஏன்னா see, we know what to ask. God is telling you to do this. Start doing. Bring your child here. We are going to dedicate. You want a son or a daughter? What vow we have taken? What is the future of that child? Are you ready to ask, I want this child and like his eyes should be like this, his color should be like this, his weight should be like this, or her weight should be like this and this and this and this is the future I see, Lord. I'm going to do this for the child. We'll be very responsible in taking care of them. We'll be teaching them. தினமும் ஒரு வசனம் சொல்லி கொடுப்பேன். தினமும் கர்த்தர் வசனம் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் சினிமா பாட்டு ஓடாது, ஏசப்பா பாட்டு தான் ஓடும். இப்படிலாம் நீங்கள் ஓவ் எடுக்க முடியும், மாற்றிக்க முடியும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் பிள்ளையே கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பாரு நம்புகிறோம் இந்த சர்ச்சில்? இல்லை பிள்ளை பெற்றவங்க கூட இருப்பாங்க. நமக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான், இந்த வசனம் அவங்களுக்கு கிரியை செய்யும், நான் நம்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. 3வது பிள்ளை 4வது பிள்ளை வேணுன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் காட். அதான் விசுவாசம். பிரச்சனை இல்லை. 10 பிள்ளைகள் கூட கர்த்தர் கொடுப்பார், அது கர்த்தர் செய்வார். அப்போது இப்போ நமக்கு பாருங்கள், ஜாப் வந்துச்சு, டெய்லி சாப்பாடு வந்துச்சு, ட்ரெஸ்ஸு வந்துச்சு, இடம் வந்துச்சு, புது வீடு வந்துடுச்சு, பிள்ளை செல்வம் வந்துருச்சு. இன்னும் வேறு என்னங்க வேணும்? நமக்கு தேவையானவற்றை எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறாரு. நீ டெய்லி ஜெபம் பண்ணுறோம், நடக்கலை, பொறுத்தனை ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவாருன்றாரு. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். ஆவியானவர் சொல்கிறத கர்த்தர் ஆவியானவர் செய்வார். இப்போ நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும், அதுதான் போதும். நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கணும், அது போதும். தேவன் நம்மக்கிட்டேருந்து எதை சொல்லி கொடுக்குறாரோ அந்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார், செய்வார். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பாருங்க, நான் இப்போ முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு. இப்போ நான் சட்டத்திட்டங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஸ்லைடு இல்லாததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்லிஸ்டியாசஸ்ல ஓகே 5:4-5 நம்ம வாசிக்கலாம். ஹார்ட் வேர்ட் அப்படியே சொல்லிடலாம். ஹார்ட் வேர்ட் 5:4-5. When you make a vow to God, do not delay in fulfilling it. He had no pleasure in fools. Fulfill your vows. ஓகே, ஒரு பொருத்தனை நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரசங்க புஸ்தகத்தில் இதை வாசிக்கலாம். நான் பசங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் பைபிள் அந்தளவுக்கு இருக்குது, நான் வெறும் ப்ரீச்சிங்க்கு புரிஞ்சிக்காததுக்கு தான் எடுப்பேன். இப்போ நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு செய்யாமல் இருக்குதா நம்ம யாரா?
ஃபூல்ஸ், மூடர். பைபிள் வந்து டைரெக்டாக பேசுவோம் நம்மளை. நாளைக்கு சர்ச்சுக்கு இப்போ இதுக்கு வரேன், இந்த ஊழியத்துக்கு வரேன்ட்டு அடுத்த நாள் கடக்குன்னு பார்த்து. இஃப் யூ சே சம்திங் யூ ஹவ் டு டூ, இட் இஸ் காட்ஸ் ஒர்க். தேவனுடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் டேஷ். தேவனுடைய ஊழியத்தை துச்சோன்னு செய்கிறவங்க. சின்ன விஷயமா இருக்கும், சின்ன இந்த கப்பு எட்டு வந்து இங்கே வைக்கிற வேலைமாக இருந்தாலும் தேவனுக்கு ஒன்று தான். இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறதும் தேவனுக்கு ஒன்று தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பரலோகம் மேலே கீழெல்லாம் பார்க்காது, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். இஃப் யூ ஓ சம்திங் ஃபார் த சர்ச், இஃப் யூ டூயிங் சம்திங் ஃபார் த லார்ட், யூ ஹவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக்காக. இஃப் யூ ப்ராமிஸ் சம்திங், நீங்கள் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தால் அது ரொம்ப தப்பு. பிகாஸ் காட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபூல்ஸ். அண்ட் நோ மோர் ஆஃப்டர் யூ ஆஸ்க், காட் இஸ் கோயிங் டு லிசன். பி வெரி சீரியஸ், பி வெரி ஸ்பெசிஃபிக் தட் யூ வாண்ட் டு டூ, யூ டூ, ஆர் எல்ஸ் டோன்ட் டாக் அப்படின்றார் பிரசங்கில. அப்போது என்னவா, இட்ஸ் பெட்டர் to say nothing than to make a promise and not keep it. Okay. It's better not to woe than to make a woe and not fulfill it. அதனால் ஜாகிரதையாக செய்யுங்கள். தான் குழந்தெல்லாம் பிறந்துச்சே, இப்படி டெய்லி சொல்கிற வாசனெல்லாம் என்ன ஆகுது? ஓகே, ஏதோ ஒரு ஆயிடுச்சு, ஒரு படம் பார்த்தா தான் என்ன இருக்குது, ஒரு சினிமா பாட்டு ஓடினா தான் என்ன இருக்குதுன்னா அஜாகிரதையாக இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் சொன்னது தான், மாற்றம் இல்லை, நோ சேஞ்சஸ், சாரி அப்படின்றார். சரி, என்ன புஸ்தகத்தில் 30:2. Man who makes a vow to the Lord or makes a pledge under oath must never break it. He must do exactly what he said he would do. ஓகே, புரிஞ்சுச்சா? கட்டளை இது. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும், நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கினாலும், அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். ஆமென். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கேட்குறேன், பிரதர் சிஸ்டர், கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், கர்த்தர் இந்த சபையில் வச்சிருக்கிறார், நீங்கள் இதெல்லாம் செய்வதற்கு என் கூட இருந்து இந்த காரியங்கள்லாம் நீங்கள் செய்வதற்கு சம்மதமாக நீங்கள் இருப்பீங்களான்னு சொல்லிட்டா, இருப்பேன்னு சொல்லிட்டா அவ்வளோதான். அடித்து துரத்துனாலும் கர்த்தருக்கு வாக்கு குத்துக்கிறேன் பேசாதன்னு சொல்லணும். கர்த்தருக்கு வாக்கு குத்துக்கிறேன் பேசாதீங்க, இது எனக்கும் கர்த்தருக்கும் உரியது, அவ்வளோதான். இஃப் யூ சே சம்திங் இன் front of anyone or without this, Lord I am here, I am going to do this, na avladhaan, சாவர வரைக்கும் அப்படிதான், வேற மாற்றக்கூடாது. God is very serious in the words which is coming out from our mouth. It's all recorded. பரலோகம் போகும்போது தான் தெரியும். இப்போ வார்த்தைகளுக்கு மரியாதையே கிடையாது. இன்றைக்கி வசுனுவோம், நாளைக்கு நோன்னுவோம், அடுத்த நாள் மூடு மாறினே இருக்கும், ஸ்விங் ஆகினே இருக்கும். நோ நோ நோ, நாட் இன் காட்ஸ் பிஸ்னஸ், நாட் இன் காட்ஸ் திங். You should be very specific. Before taking any decision, before touching God's work, don't say it, don't open your mouth. நான் மாற்றவே மாட்டேன், திறக்கவே மாட்டேன் நான் இந்த மாதிரி விஷயங்களை. கர்த்தருக்குரியதில்லை. கோவம் வந்தால் ஏதாவது ஒன்று நம்ம பேசுவோமே தவிர, பட் நோ, நெவர் சே நோ. அதே மாதிரி கல்யாணத்தில் கூட பண்ணுறேன். நிறைய ஃபேமிலிஸ் நான் கவுன்சிலிங் போகும்போது நான் பார்த்துருக்குறேன். தேவை கிடையாது, டைவர்ஸ் பண்ணிடுறேன், நீ தேவை கிடையாது, நான் போகிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பண்ணவே கிடையாது. கர்த்தருக்கு முன்னாடி, அங்கே எல்லாரும் முன்னாடி தாலியை பிடிச்சி நான் வாழ்விலும் சாவிலும் துக்கத்தில் இதில் எல்லாம் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே வாய் கிழிகிற மாதிரி பேசக்கூடாது. உண்மையாகவே அப்படி என் எதற்கு பேசும்போது அடித்து பொழந்து விட வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கும். ஆனால் தவறாக போய்விடுமோ என்று இதாகி நான் கொஞ்சம் காத்திருப்பேன். இது ரொம்ப கோவப்படுவேன் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க, இல்லைனா நான் கட்டப்படுத்த முடியல, கஷ்டமாக இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க, லிவிங் டுகெதரில் போய் வாழ்ந்துங்க. ஆனால் போயிட்டு அப்புறம் நரகத்துக்கு போயிடுங்க கட்சியில். அப்படி வாழ்ந்துட்டு எப்படி இருந்தாலும் அங்கே தான் போக போகிறோம். அதனால் அப்படியே கர்த்தருக்கு பயந்து இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை அது பண்ணிவிட்டு பேசக்கூடாது. பிரிகிறேன், நான் போகிறேன், இனிமேல் நீ தேவை கிடையாது, உன் மூஞ்சி பார்க்க எனக்கு பிடிக்கல, அப்போவே நான் பார்த்தேன், எனக்கு 50 மாப்பிள்ளை வந்துச்சு, 50 இது வந்துச்சு, இதெல்லாம் பேசினா வாயில் சூடு வச்சிடணும், அப்படி டக்குன்னு. இனிமேல் வாய் அது 10 நாள் காஞ்சா தான் தெரியும் நமக்கு. அது அப்போ பண்ணக்கூடாது. ஒன்ஸ் பேசுனா பேசுனது தான், இதெல்லாம் ஜோக்கு இல்லை, சீரியஸாகவே
பரலோக நகைக்கு நம்ம மேலே போகும்போது ஐயோ. அப்போது நெவர், பிகாஸ் ஒன்ஸ் யூ ப்ராமிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், தட்ஸ் இட். யூ ஸ்டுட் இன் அ சர்ச் அண்ட் யூ ப்ராமிஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டூ. நெவர் மேக் காட் அ ஜோக், because you made God in front of that, you made God a playing material இல்லையா? இல்லைன்னா அவர் முன்னாடி சொல்லவே கூடாது. கர்த்தருக்கு பயந்து நடுங்கணும் நம்ம. ஐயோ அன்றைக்கி நான் சொல்லிட்டேனே, நான் எப்படிங்க அப்படி வேணால் பேசலாம். ஏங்க எனக்கு நிறைய கோபம் வருது, எனக்கு நான் சொல்லிவிடுவேன், இதெல்லாம் எனக்கு தோணுதுன்னு சொல்லக்கூடாது. மறுபடியும் உங்களை பிடிக்கவில்லை, நீங்கள் இது பண்ணணும், ஆனால் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணதுனால நான் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. இப்படியும் நான் பார்த்துருக்குறேன். அதனால சொல்கிறேன் நான், இதெல்லாம் எனக்கு ஆசையாக இருக்குது பதர் சொல்லணும்னு. நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டேனேன்னு நான் சொல்கிறது இல்லைன்னு சொல்லிட்டேம்மா எல்லாத்தையும், இதுக்கப்புறம் நான் இருக்குது சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேசக்கூடாது. விட்டு போகிறேன், பிரிஞ்சு போகிறேன், இது மாதிரின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை 2 சட்டம் தான் இருக்குது. அந்த சட்டம் சர்ச்சில் வந்து கேளுங்க, அது என்னன்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கலாம், சபையும் முடிவு எடுக்கும். அதனால் பொருத்தனை செய்துட்டு பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 20:25 நம்ம வாசிச்சு சொன்னால், பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு என்னவா இருக்குமா? கண்ணியாக இருக்கும். நிறைய வருஷனில் படித்தேன் நான். ட்ராப்புன்னு இருக்குது, நம்ம ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கொண்டு இருக்குது. இட் காஸ்ட், ரொம்ப செலவாகும். பரவாயில்லையா? நிறைய விதத்தில் செலவாகும். அப்போது இதிலெல்லாம் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கிவிங் அ வேர்ட், காட் கர்த்தருடைய காரியங்களில் நம்ம முன்னாடி செய்கிறது, தேவனுக்கு நம்ம எது பண்ணாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், மாற்றக்கூடாது. சரி, இப்போது எப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி முடிச்சிட போகிறேன். முட்டாள்தனமான ஓஸ் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை நான் பைபிளில் பார்த்தேன். இது யார் தெரியுமா? அடுத்து இது போடுமா, அந்த நியாயாதிபதிகள் 11வது அதிகாரத்தில். கிட்ஸ், யூ லிசன் டு திஸ், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இதில் பார்த்தீங்கன்னா யெப்தா அல்லது ஜெஃபாத் இல்லை ஜப்தா, இங்கிலீஷில் ஜப்தான்னு இருக்குது, யெப்தா. இப்போது இவர் வந்து கர்த்தனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. ஆண்டவரே, நான் போகிறேன் இந்த வாரில், ஐ ஹாவ் டு வின். எனக்கு நீங்கள் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால், when I go back to my home, whichever is coming first to me, நான் எதை ஃபஸ்ட்டு பார்க்குறேனோ, எது வந்து என்னை ஃபஸ்ட்டு நான் தொடரனோ, அது என்ன பண்ணுவேன்? ஐ எம் கோயிங் டு கிவ் அ பர்ன்ட் ஆஃபரிங்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவர் ஜெயிச்சுட்டு வரும்போது அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, பெண் குழந்தை, ஒரே ஒரு டாட்டர். தட் டாட்டர் டான்ஸ் ஆடினே வந்துடுச்சு. முன்னாடி வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? நோ அதர் சாய்ஸ், ஹி ஹேஸ் டு ஆஃபர் திஸ். ஃபூலிஷ் ஓவ்ஸை எடுக்கக்கூடாது கர்த்தர்கிட்ட. சொன்னது தான். நோ வேர்ட்ஸ் ஆர் டேக்கன் பேக். ஆண்டவரில் உடனே ஐயோ அப்படியே பொண்ணு தொட்டுச்சா, சரி விட்டுருலாம், அந்த டைம்லாம் சொல்லலை, இட்ஸ் டன் ஆல்ரெடி, டோன்ட் ஆஸ்க் மீ ஒய். வேர்ட் இஸ் அ வேர்ட், காட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் திங்ஸ். அதனால் ஓவ்ஸ் எடுக்கும்போது பி லிட்டில் வைஸ் இன் டேக்கிங் ஓவ்ஸ். அப்படி கணாமுன்னா நான் வரேன் பண்ணுறேன் எல்லாத்தையும் இது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப வைஸாக யோசித்து பண்ண முடியுமா பண்ண முடியாத ஆலோசனை பண்ணி நீங்கள் பொருத்தனைகளை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு அந்த பொருத்தனையிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மலாம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? மியூசிஷியன்ஸ் கொஞ்சம் வரீங்களா முன்னாடி? நாகும் 1வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுது. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலையில் மேல் வருகிற பொழுது, யூதாவே உடன்படிக்கைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதும் இல்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படான். அல்லேலூயா. பொருத்தனை பண்ணனா துஷ்டம் வழியாகவே வரமாட்டான். பொருத்தனை ஜபத்துக்கு அப்படி இருக்குது. ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் காத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நான் உமக்கு ஊழியம் செய்வேன், நான் உத்தமமாய் நடப்பேன், நான் நீதியாக இருப்பேன், நான் வந்து அநியாயம் என் நாவிலேருந்து வர்றது. இப்படிலாம் நம்ம பேரண்ட்ஸ்லாம் கூட பேசலாம், பெரியவங்க பேசலாம், பிள்ளைகள் பேசலாம், நான் நீதியாக நடப்பேன், நியாயமாக இருப்பேன். ஆண்டவரே என்ன நீங்கள் அப்படி நம்ம பொருத்தின ஜபெல்லாம் பண்ணும்போது என்னன்றாரு அவர்? துஷ்டம் வழியிலே வரமாட்டான். யூ வில் வாக் இன் அ க்ளீன் பாத். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் என்ன சமாதானமான பாதையில் கர்த்தர் நடத்துவார், தீங்குக்கு என்னை கர்த்தர் விலக்கி காப்பார். ஆமென். God will move me away from danger.
இ மைனர். அப்போ நீங்களும் நானும் பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை துதிக்கின்றேன். ஆராதித்து உம்மை துதிக்கின்றேன். பொருத்தனைகளை நிறைவேற்றி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, பொருத்தனைகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாங்கள் செலுத்தி ஆபத்திலிருந்து கர்த்தர் எங்களை காக்கிறவர், தினந்தோறும் எங்களை போஷிக்கிறவர், வழி நடத்துகிறவர், உடுத்து வைக்கிறவர், நல்ல வேலைகளை கொடுக்கிறவர், வேலையை தொட்டு ஆசீர்வதிக்கிறவர், பிள்ளை செல்வத்தை தருகிறவர், ஆபத்திலிருந்து காக்கிறவர், அடைப்பட்ட வாசல்களை திறக்கிறவர் என்று சொல்லி இந்த நாளில் அநேக காரியங்களை தியானித்து சபைக்கு இந்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு ஒருவர் வாழ்த்துங்கள். God bless you all.